முத சாமி நெல்லுக்கு போக போகுது. அந்தந்த சுற்று வட்டாரத்தில் நிச்சயம் பாதுகாப்பு தெய்வம்னு ஒன்று இருக்கும். அதைத்தான் கொண்ட கட்ட போகிறோம். சரிங்களா, வாங்க பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. தன்னை பற்றி சிந்திப்பவனை விட மண்ணை பற்றி சிந்திப்பவனை விவசாயி. எல்லா விவசாயிகளும் குளத்து நீர் பாசனமாக இருந்தாலும் கிணத்து நீர் பாசனமாக இருந்தாலும் அந்த ஏரியாவை சுற்றி ஒரு கிராமத்து தெய்வம்னு ஒன்று இருக்கும். முதல்ல இருக்கிறத அங்கே தான் கொண்ட கட்டுவாங்க. இது எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு எனக்கே தெரியலை. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், நம்ம நெல் வயல்களை சுற்றி தீமை செய்யும் பூச்சிகள் இருக்குல்ல, அதை உண்டு வாழ சில பறவைகள் இருக்கு. அந்த பறவை நம்ம ஊரை விட்டு வெளியில் போயிடக்கூடாது, நம்ம ஊரை சுற்றி இருக்கணுங்கிறதுக்காக அந்தந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள்லாம் முதல்ல அறுக்கிற நெல்லை கொண்டு வந்து சாமிக்கு படைக்கிறது வழக்கம். இது சாமிக்காக இல்லையா, அந்த ஊர் குருவிகள்லாம் ஊரை விட்டு போயிடக்கூடாது, அதனால் அது அங்கேயே தங்கி இருக்கணும், நம்ம ஊரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐதீகமாக சொல்லியிருக்காங்க. இதை இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். இது எதுக்காகன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.